ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோவில் வந்து மை V3 ஆட்ஸ் இந்த வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதோடைய உண்மைத்தன்மையை நிறையா யூடியூபர்ஸ் வெளிக்கொண்டு வர்றதில்ல. இதோடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன, இது எப்படி இயங்குது, ஒரு வீடியோ பார்த்தா அவங்களாம் கொடுப்பாங்களா, அது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை உள்ளே சேர்க்குறாங்க. ஸோ இது வீடியோவை பார்க்கறதுனால மட்டும் நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களை யாரும் கம்பல் பண்ணாலோ, இல்லை உங்களுடைய மண்டையை கழுவுனாலோ, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்களுமே இந்த மை V3 ஆட்ஸோடைய பேக்ரவுண்ட் என்ன, இது எப்படி ரன் ஆகுது, இவங்க எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்க, இவங்களுடைய தில்லு முள்ளு என்ன பண்ணுறாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்ல டீட்டெயில்ஸ் தெரியும். பாதி நேரம் பார்த்துட்டு பாதி நேரம் பார்க்க போனால் நான் பொறுப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் வந்து நம்ம மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இது 2021 இது இயங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது கொரோனா டைம்லேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து அது இது நாங்கள் அப்படி தரோம் இப்படி தரோம், டேஷ்போர்டில் இருக்குது, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா போதும், உங்களுக்கு அப்படி தரோம் இப்படி தரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லது தான். ஸோ மற்றபடி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெரிய அளவில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காட்டியும், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரை இவங்க ஒரு நார்மல் பிளான் சம்திங் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுக்கு யாராலையுமே நிறைய அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அதிக அளவில் பணம் கொடுக்க முடியாது. இவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கணக்கு வச்சு தான், அதாவது விளம்பரம் பார்த்தா சம்பாதிக்கலாங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை வச்சு தான் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு 1000 தாங்க, 500 தாங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாராவது கொடுப்பீங்களா? ஸோ யாருமே கொடுக்க மாட்டோம். இந்த ஒரு பேசிக்கான ஒரு இதை கான்செப்ட் அவங்க மறைச்சி நீங்கள் ஆடு பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கண் துடைப்பான ஒரு திரையை போட்டு தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் எல்லாருமே. ஸோ இந்த மை V3 ஆட்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து SBOவாக இருக்கட்டும். ஸோ இது ரீசெண்டாக SBOங்கிறது கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம்மையான ஒரு வீடியோ வச்சுருக்கேன், இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மை V3 ஆட்ஸை பற்றி. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் போகும். ஸோ இந்த மை V3 ஆட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சில பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் மெம்பர் OM, அதாவது ஃப்ரீ பேக்கேஜாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அது இருக்கான்னு தெரியல சொல்லப்போனால். ஸோ நான் டேட்டா கலெக்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஓப்பனிங் மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து சீலிங் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ₹5 தந்திருக்காங்க. ஸோ இந்த ₹5 வந்து நீங்கள் ஆட்ஸ் பார்க்குறதுக்கு தான் வரும் அதிகபட்சம். அதாவது ஒரு நாளைக்கு ₹5 ஆட்ஸ் பற்றி சம்பாதிக்கலாம். ஸோ அப்படி நின்று விட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 30 நாளைக்கு வந்து ₹150 சம்பாதிக்கலாம். இது ரீசெண்டாக. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ₹5 சம்பாதிக்கலாம், 30 நாளைக்கு ₹150 சம்பாதிக்கலாம். ஸோ அது வித்ட்ரா ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது சொல்லித்தரல. இவங்க வித்ட்ராலாம் கொடுக்குறதா தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் அந்த ஃபீல்டுக்கு நான் வரல சொல்லப்போனால், அந்த நீங்கள் வித்ட்ரா செக்ஷனுக்கு நான் வரலை. இவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன மக்களை ஏமாத்துறாங்க அதுதான் பேசிக்கான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிக் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு ₹360 வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து உங்கள்கிட்ட காசை வாங்கி, ஸோ அவங்க வேற ஒருத்தர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்கள்ட்ட காசு வாங்கி, ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காசை உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற காசை அவங்க வாங்கி, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பிஸ்னஸில் வேறு மாதிரி பண்ணுறாங்க. இல்லை அவங்க வேறு ஏதாவது பண்ணலாம். அதேமாதிரி விற்காத சோப்பு சீப்பு பொருள் பருப்பு எல்லாத்தையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவ்வளோ உள்ளான பொருள் அவ்வளோ உண்டான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்கள் தலையிலே கேட்டுறாங்க. கேட்டால் இவ்வளோ மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ₹360 ஆரம்பித்து ₹1,21,260 வரை அந்த பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவழிக்க சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஆசையை காட்டி மோசம் பண்ணுவாங்கல்ல. அதாவது ஒருத்தனுடைய ஆசையை தூண்டணும்னா, ஒருத்தனை ஏமாற்றணும்னா, கிட்டத்தட்ட போனால் இது வந்து சதுரங்க வேட்டை டைலாக் தான். ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுடைய ஆசையை தூண்டுன்னு சொல்லுவான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து மக்களுடைய ஆசைகளை, அதாவது பண ஆசையை தூண்டுறாங்க. அதாவது ஒருத்தன் கஷ்டப்படுறவன்ட்டு போயிட்டு, நீ எந்த ஒரு வேலைக்கும் பார்த்துடா, உனக்கு வேலை கிடைக்கலையா, ஏன்டா வந்து ஒர்க் பண்ணுறா, நீ ஆடு பார்த்தா போதுண்டா, உங்களை கிடைக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நிறைய ப்ரூஃப்ஸை காட்டி, அதாவது வித்ட்ரா ப்ரூஃப்ஸ்லாம் காட்டி அப்படி இருக்கு இப்படி சொல்லிட்டு அவன் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசையும் கொடுத்து, ஸோ அவன் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஐயோ என்னடா வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னு திணறிடுச்சு. அவனுக்கு கீழே ஒரு 10 பேர் சேர்த்து, அந்த 10 பேருக்கு கீழே ஒரு 500 சேர்த்து, 500 கீழே ஒரு 1000 சேர்த்து, இப்படி நிறைய பேரை வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இது ஒரு பிரமிட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவேன் நான். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாப்ல, அந்த ரெஃபருக்கு கீழே 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 2 பேருக்கு கீழே 4 பேர், அந்த 4 பேருக்கு கீழே 8 பேர், அந்த 8 பேருக்கு கீழே 40 பேர், அந்த 40 பேருக்கு கீழே 100 பேர். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் தான் மேக்ஸ் மோஸ்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதாவது
ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் சம்திங் தான் இதில் மணி ஏர்ன் பண்ண முடியும் அதிகமாக. ஸோ அதுக்கு கீழே வர யாராலையுமே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் அமௌண்ட்டை அவங்கள்ட்ட கட்டி நீங்கள் ஏமாறத்த முடியும். என்னடா ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏமாறுனா அவங்க உங்களை ஏமாத்தல், நீங்கள் ஏமாத்திக்கிறீங்க அவங்கள்ட்ட. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவனுடைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அதாவது அவனுடைய ஸ்கீம் என்ன அப்படின்னா, நீங்கள் சேர்ந்ததோடு இல்லாமல் நீங்கள் 4 பேரை சேர்த்து விட்டா தான் நீங்கள் மினிமம் வித்ட்ரா அமௌண்ட் எடுக்க முடியும். இல்லை வந்து நீங்கள் மினிமம் வித்ட்ராக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த 5 பேரை வந்து கண்டிஷனாக சேர்த்தே விடணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுறான். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த 5 பேருமே பேமெண்ட் பண்ணியிருக்கணும். 5 பேர் பேமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. நிறைய பேர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு, அப்புறம் வந்து இந்த எம்எல்எம் இதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபேக். இதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது RBIயோட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டாக்குமெண்ட். ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் வந்து இந்த RBI.RG.in இந்த லிங்க்கையும் நான் கிளிக் தரேன். நான் இப்போ உங்களுக்கு தமிழில் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே டேரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2001, அதாவது 1/1/2015 இந்த இது வந்திருக்கு, ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம பேக்ரவுண்டில், அதாவது இதைத்தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் ஆட்ஸை பார்த்தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்ஸுக்கு எவனாலையுமே, அவன் அப்பா விட்ட காசை கொடுத்தாலும் சரி தான், எவனாலையுமே காசு கொடுக்க முடியாது சொல்லப்போனால். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்ன வந்திருக்குன்னா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அப்புறம் பிரமிட் கட்டமைப்பு. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு MyV3 ஆட்ஸாக இருக்கட்டும், SBO இருக்கட்டும், ஒரு பிரமிட் நெட்வொர்க் மாதிரி தான். ஸோ இந்த இதில் வந்து ரிசர்வ் பேங்க்கு என்ன வச்சுருக்காங்கன்னா, மக்களிடையில் வந்து இது ஒரு பொய்யான தகவல்களை மக்களிடையில் பரப்பி, ஸோ அவங்களுக்கு கீழே வருமானம், அதாவது அவங்க கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஸ்ட்ரக்சராக வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்களை ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே ஒவ்வொருவரையும் சேரும்போது ஒரு பெரிய கட்டமைப்பாயிரும். அந்த கட்டமைப்பு கீழே வர்ற யாருக்குமே பணம் கிடைக்காது. ஒரு நேரத்தில் வந்து இது வந்து ஒரு சீட்டட் கம்பெனியாக மாறி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஸோ இது வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கீழே தரேன். இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது தப்பா, இல்லை வந்து அஃபிஷியலாக வந்து ரிசர்வ் பேங்க் சொன்னது தப்பா, நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த SBOவாக இருக்கட்டும், இல்லை V3 ஆட்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால். உங்களுக்கு ஆடு பார்த்தாலாம் எவ்வளவும் கிடைக்காது சொல்லப்போனால். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அதை புரிஞ்சுக்குங்க. ஆடு பார்த்தா காசு தரா அப்படின்னா அவனை செருப்பால் அடிங்க. ஏன்னா ஆடு பார்த்து யாருமே சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 100-150 கம்பெனியில் நான் ஆட்ஸ் வாங்கி என்னோடய வெப்சைட்டில் ரன் பண்ணி பார்த்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கூகுள் குரோம், அதாவது கூகுளே வந்து பார்த்திங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸே பார்த்திங்க அப்படின்னா 1000 வியூஸுக்கு ₹80-90 தான் இந்தியன் வியூஸ்க்கே கொடுக்குறான். ஸோ நீங்கள் ஒரு ஆடுக்கு வந்து ஒரு வியூஸுக்கு வந்து ₹20 கொடுக்குறது, ஒரு வியூஸுக்கு வந்து ₹10, ₹5, ₹1 கொடுக்குறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். அப்படி சாத்தியப்பட்டாலுமே வந்து இது என்னன்னு சொல்ல முடியாது சொல்லப்போனால். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். அப்படி அவ்வளோ இதெல்லாம் வேலையும் கொடுக்க முடியாது சொல்லப்போனால். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் முட்டாள்தனமான ஒரு ப்ராசஸ் தான் பேக்ரவுண்டில் அடங்கிட்டு, அதையும் வந்து மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான தான் நான் இந்த வீடியோ போடுறத பொறுத்து நிறைய பேர் இந்த SBOலாம் வீடியோ போடும்போது சொன்னாங்க, ப்ரோ அந்த அவங்களை திட்டிக்கிட்டு இருந்தாலும் அவன் தான் ப்ரோ இன்னொருத்தன் சொல்கிறான், டே காசு வாங்கிட்டு எவன்ட்டையோ காசு வாங்கிட்டு டே எனக்கு இது வேலை கழுது இல்லை. அதில் வேறு அந்த ஓனர் வேறு சொல்கிறாப்புல, ₹3 கேபிள் வாங்கி ₹30 விற்கிறான்னா, ₹3 முதல் போட்டால் ₹30 விற்கிறேன். நீ உன்னே மாதிரி அடுத்தவன்ட்ட காசை வாங்கி, அடுத்தவனுடைய பணத்தை வாங்கி அதை வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணல. என்னுடைய ஓன் மணி, என்னுடைய ஓன் இது பிஸ்னஸ். அப்படிங்கிறப்ப நான் வந்து ராஜா. நான் இன்றைக்கி ₹5 வாங்கி ₹10 விற்றா கூட ₹5 எனக்கு லாபம். நான் வந்து மனசார இருப்பேன். நான் எவனையும் ஏமாற்றலை, எவ்வளோ ஏமாற்றலை சொல்லப்போனால். ஓகேவா? அதாவது அந்த ஜாப்ஸ்லையும் பொறுத்தவரை இதுலேயுமே V3 ஆட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வேணால் பார்க்க வேண்டியது, எங்கள்கிட்டயே வர்றீ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. ஸோ இந்த V3 ஆட்ஸுமே சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ என்னதான் வந்து ஒரு கடையை உருவாக்கி வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸே வச்சது ப்ரோ, அங்கே ஆஃபீஸுக்குள்ளே எதுக்கு முன்னாடி இருக்காங்க, கண்ணு முன்னாடி இருந்தாலும் சரி தான், கண்ணுக்கு பிறகு இருந்தாலும் சரி தான், ஆட்டையை போடுறவன் ஆட்டையை போடத்தான் செய்வான். அதை போட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மக்களிடையில் வந்து மக்களை நம்ப வைக்கணும். ஏன்னா நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க, அப்படி இருந்தாலும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு ரீசன்ட் ட்ரெண்டிங். அதாவது மக்களை எப்படி ஏமாத்துறதுன்னா, மக்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் கொடுக்கணும். அந்த பேமெண்ட் ப்ரூஃப்ஸை கொடுத்து தான் ஏமாற்றும். ஏன்னா நான் 2016 இதை பார்த்துட்டு 2016-15 நிறைய ஏமாறப்பட்டிருக்கேன் நான். ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன். இதில் வேறு அந்த SBOவில் இருந்து ஒரு சில டீம்ஸ்லாம் பேசினாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
அடுத்தவனை காப்பாற்றி நீ என்ன வீடாடா பிளாட்டாடா கட்ட போகிற அப்படிங்கிறான். ஸோ அவனுடைய என்ன இருக்கும், தான் தட்டில் சோறு இருந்தால் போதும், அடுத்தவன் தட்டு எப்படி போனால் பரவாயில்லங்க. அப்போ இவன் தட்டில் ஒரு நாள் சோறு இல்லைனா அடுத்தவன் தட்டை தானே அவன் பார்ப்பான். ஸோ அப்படி வந்து இறைவன் மாற்றி வைப்பானோ வைக்க மாட்டானோ. ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ V3 ஆட்ஸ் பற்றி இன்னங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன். நான் வீடியோ சிறுசாக முடிக்கிறதுக்கானே நான் முடிச்சுக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இருக்குது கீழே, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் என்ன கேட்கலாம். அண்டு மட்டும் இல்லை வீடியோஸால் யாராலையும் வந்து அதிகமானதோ ஏர்ன் பண்ண முடியாது. திருப்பி சொல்கிறேன், வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. அண்டு வந்து இந்த இந்திய ரிசர்வ் வங்கியோடைய இந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து எவனாவது உங்கள்கிட்ட கேட்டால் நான் அவன்கிட்ட தூக்கி கொடுங்க, டே பார்த்துக்கடா இது என்னடா இப்படி கொடுத்துருக்காங்க, எப்படா நான் சேர்றது, இது எனக்கு நம்பிக்கை இல்லைடா அப்படின்னு சொல்லுங்கள். உடனே மண்டையை கழுவுற மாதிரி 4 பேர் ஃபோன் அடித்து பேசுவாங்க. ஸோ அது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். உங்கள் அமௌண்ட் வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு தப்பு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதை மறைச்சிடுறாங்க. அவங்களுடைய லாப நோக்கத்துக்காண்டி அவங்களுடைய ரிஃபரலில் கொடுத்து அவங்க காசு சம்பாரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் திருப்பி பண்ணாதீங்க. ஸோ ஒரு விஷயத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு எந்த ஒரு இதுலையுமே நீங்கள் நுழைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் அதர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அங்கே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you, டாட்டா.